அவர் என்ன நினைக்கிறாங்கன்னா சார், எம்ஜிஆர் மாதிரி ஈஸியா ஒரே நாளில அப்படி 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 இப்படி பண்ணல. எம்ஜிஆர் என்ன கஷ்டப்பட்டாருன்னு உங்களுக்கு தெரியல. எம்ஜிஆர் என்ன அடித்தளம் வச்சாரு, என்ன கஷ்டம். ஒரு நடிகர் அவர் சிஎம் ஆகிட்டார் இல்லையா, ஏன் இவர் ஆகுனா என்ன, அப்படி ஒரு திட்டத்துல அவங்க இருக்கிறாங்க. பெரிய கூட்டத்தை காமிக்கிற மாதிரி காட்டி, பாவலை காட்டி, பெரிய பேரம் பேசலாம், ஏதாவது கட்சி கூட பேரம் பேசி அவங்களுடைய மோட்டிவேஷன் ஏதாவது பெரிய பணத்தை புனிக்கிட்டு போயிடணும் சார். வந்திருக்கவங்களுடைய எண்ணமே திட்டங்களே அதுதான். அதனால பாதிக்கப்பட போறது தமிழ்நாட்டு மக்களும் தமிழ்நாட்டு இளைஞர்களும் தமிழ்நாட்டு நலம் தான் என்பதை தெளிவா நான் சொல்றேன், கடமைப்பட்டிருக்கேன் சார். அவர் கூட இருந்தவன் எனக்கு தான் தெரியும். நான் உண்மையை சொல்வதில் பயப்பட போறதும் கிடையாது. வாக்குகள் வாங்குவார். திராவிட முன்னேற்ற கழகம் பெரும் வெற்றி பெறுவார்கள். ஏய்க்குன்னா அவர் திட்டங்கள் அவ்வளவு ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க சார். ஒரு நாள் அவர் தூங்குறத நான் கொஞ்ச காலமா பார்த்துட்டு தூக்கமே இல்லாம அத்தனை அந்த மக்கள் மீது அக்கறையோடு பணியாற்றி கொண்டிருக்க இவங்க இந்த மாதிரி விளையாட்டுத்தனமா பண்ணிட்டு நம்ம இவ்வளவு சுருட்டிக்கலாம், அவன் இவ்வளவு சுருட்டிக்கலாம், மாவட்ட லெவல்ல இவ்வளவு, ஒன்றிய லெவல்ல இவ்வளவு வசூல் பண்ணலாம், வசூல் வேட்டை பண்ணலாம், நம்ம சிஎம் ஆயிடலாம், அப்படியா இந்த கனவுகள் தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட அது எடுபடாது என்பது என்னுடைய கருத்து.